கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓபேத்தேதோம் வீட்டை கர்த்தர் ஏன் ஆசீர்வதித்தார்? கர்த்தர் கொடுக்க வேண்டிய கனத்தை அவன் கொடுத்தான். அவன் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆண்டவரின் உடன்படிக்கை பெட்டிக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்தான். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். உடன்படிக்கை பெட்டியில் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா? ஆம். முதலாவது உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தியர்கள் கைப்பற்றி செல்றாங்க. உடனே அவங்க வியாதியின் நிமித்தமா இஸ்ரவேலர்களுக்கு மறுபடியும் திருப்பி குடுத்துட்டாங்க. அந்த உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேல்ட்ட மறுபடியும் வந்த பிறகு அபினதாபின் வீட்ல 20 வருஷமா பெட்டி இருந்துச்சு. ஆனா ஒரு ஆசீர்வாதம் இல்ல. பிறகு தாவீது ராஜா அபினதாபின் வீட்ல இருந்து ஜெருசலேமுக்கு பெட்டிய கொண்டு வரணும்னு முடிவு சொல்றாங்க. அபினதாபின் மகன் ஊசா பெட்டி கீழ விழுகப் போகுது அப்படின்னு தன்னோட கைய வைக்கிறாரு. கர்த்தர் அவன கொல்றாரு. உடனே தாவீது தேவனுக்கு பயப்படுறாரு. அடுத்து பெட்டி ஓபேத்ஏதோம் வீட்டுக்கு அங்க போய் வச்சுடுறாங்க. அங்க 3 மாசம் தான் உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு. அந்த 3 மாதத்துல அவனோட குடும்பத்தையும், அவனுக்குரிய எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். எப்படி ஆசீர்வாதம்ன்னு பார்த்தீங்கன்னா, அவன் கர்த்தருக்கு குடுக்க வேண்டிய கனத்த குடுத்தான். உடன்படிக்கை பெட்டி குடுக்க வேண்டிய கனத்த குடுத்தான். ஆசீர்வாதத்த பெற்றுக்கொண்டான். ஸோ நம்மளும் கர்த்தருக்கு குடுக்க வேண்டிய கனத்த குடுப்போம். ஆசீர்வாதத்த நம்மளும், நம்ம குடும்பமும் கண்டிப்பா பெற்றுக்கொள்ளும். ஆமென்.